ஏய் எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்க? மாமா என்ன மாமா பேசுற? கடைக்காக உனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கும் தானே இருக்கும். அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணனா அத பத்தி நீ கேள்வி கேளு. ஆனா உன் அக்கா தினம் தினம் என்ன குத்தி காட்டி பேசுறத பார்த்து என்ன சும்மா இருக்க சொல்றியா? அப்ப கூட என் அக்காவோட மூக்க உடைக்க தான் இதெல்லாம் பண்ணிருக்கல. நம்ம கடைக்காக இல்ல. மாமா நான் என்ன பண்ண எதுக்காக பண்ணேன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். விடு. ஏய் நம்ம கடையை எங்கடி காணோம்? அண்ணே கடை எங்கண்ணே? யாருன்னு எடுத்துட்டு போனா சொல்லுங்கண்ணே. விஜய் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. கொஞ்சம் அங்க பாரு. கடையை அங்க யாருன்னு தள்ளி வச்சது? கடை மேல யாருன்னு கை வச்சா? கொஞ்சம் அமைதியா இருப்பா. நான் எல்லாமே அப்புறமா சொல்றேன். மா தம்பியை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா. நான் சாயந்தரமா வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுல பாக்குறேன். என்னன்னா வந்து பேசுறீங்களா? கடை எடுக்கிறதுக்கு தான் 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்குள்ள யாரு நான் இப்படி எல்லாம் பண்றது? மா சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. 2 பேரும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போங்க. அதான் சாயந்தரமா வீட்டுக்கிட்ட வந்து பேசுறேன்னு சொன்னேன்ல. அண்ணே நீ என்ன நினைச்சுன்னு சொல்லுண்ணே. அப்பதான் என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். இல்லன்னா எனக்கு எப்படிண்ணே தெரியும்? விஜய் அண்ணே தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே, என்னென்ன ஆச்சு? கொஞ்சம் அங்க பாரு. கவர்மெண்ட் பில்டிங் பா. ரெனோவேஷன் வேலைக்காக பில்டிங் இடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பில்டிங்கோட மெட்டீரியல் வைக்கிறதுக்கும் ஆளுங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கும் உன்னோட கடை இடையூறாக இருக்குன்னு சொல்லி தான் பக்கத்தில் தள்ளி வச்சிருக்காங்கப்பா. எனக்கு என்னமோ இதுவும் அந்த மணிமாறன் தான்ப்பா கண்டிப்பாக திருப்பி விட்டுருக்கான். வெண்ணிலா டிஃபன் சென்டர் ஷார்ட் சீரிஸ் வெப் சீரியலா கன்வெர்ட் ஆகுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல்லா பாருங்க.